Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. வணக்கம். செய்திச் சுருக்கம். மீண்டும் மின்கட்டண உயர்வா? அதிர்ச்சியில் தமிழக மக்கள். தமிழகத்தில் 3 கோடிக்கும் அதிகமான மின் இணைப்புகள் உள்ளன. அவற்றுக்கான மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து பணிகளையும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம், மின்வாரியம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் செய்து வருகின்றன. இந்த நிறுவனங்கள் சுமார் 1.60 லட்சம் கோடி ரூபாய் கடனில் சிக்கித் தவிக்கின்றன. இதனை ஈடுகட்ட அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027 வரை ஒவ்வொரு ஆண்டு ஜூலையிலும் மின்கட்டணத்தை உயர்த்த 2022 முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி 2022 மின்கட்டணம் 30% அதிகமாக உயர்த்தப்பட்டது. 2023 2.18% மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2 முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டும் 3வது முறையாக மின்கட்டணம் உயர்த்தப்படும் என சொல்லப்படுகிறது. நிதியாண்டின் ஏப்ரல் மாதத்துக்கான பணவீக்க விகிதம் அல்லது 6%, இவற்றில் எது குறைவோ அந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என்று விதிகள் உள்ளன. அதன்படி நடப்பாண்டில் ஏப்ரல் மாத பணவீக்க அளவான 4.83% அளவுக்கு மின்சார கட்டணத்தை ஜூலை 1 முதல் உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. இந்த புதிய மின்சார கட்டணம் நடைமுறைக்கு வந்தால் இப்போது ₹4.60 இருக்கும் ஒரு யூனிட் மின்சார கட்டணம் இனிமேல் ₹4.83 உயரும். வீடுகள் மட்டுமின்றி நிறுவனங்களுக்கும் கிட்டத்தட்ட 5% வரை மின்கட்டணம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 2.18% கட்டணம் உயர்த்தப்பட்ட போது வீடுகளுக்கான கட்டண உயர்வை மானியமாக மாநில அரசே ஏற்றுக்கொண்டது. இதுகுறித்து மின்வாரி அதிகாரிகள் கூறியதாவது: ஜூலை 1 முதல் புதிய மின்கட்டணத்தை அமல்படுத்த வேண்டும். கடந்த ஆண்டு போலவே வீடுகளுக்கான கட்டண உயர்வை மானியமாக அரசே ஏற்றுக்கொள்ளுமா என்பது குறித்து அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை என அதிகாரிகள் கூறினர். 2 வாரங்களில் மின்கட்டணம் மீண்டும் உயர்த்தப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளதால் மக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். மின்கட்டண உயர்வை எதிர்த்து குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடந்த ஆண்டு தொடர் போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் உயர பறக்க வேண்டும், முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள். மாணவ செல்வங்களே, உங்கள் கல்விக்கு எந்த தடையும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது எனது பொறுப்பு என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எதிலும் கவனத்தை சிதற விடாமல், எங்கேயும் தேங்கி நின்று விடாமல் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதைத்தான் உங்களிடம் நான் எதிர்பார்க்கிறேன். தமிழக மாணவர்கள் உயர உயர பறக்க வேண்டும். இது தமிழக பள்ளிக் கல்வித்துறையின் பொற்காலம் என வரலாறு பேச வேண்டும் என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். பணமாலை, சில்லறை மூட்டை, இது சுயேட்சைகளின் சேட்டை. திமுக எம்எல்ஏ மறைவால் காலியான விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கு ஜூலை 10 இடைத்தேர்தல் நடக்கிறது. திமுக சார்பில் அக்கட்சியின் விவசாய தொழிலாளர் அணி செயலர் அன்னியூர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். நாம் தமிழர் சார்பில் டாக்டர் அபிநயா களமிறக்கப்பட்டுள்ளார். தேஜ கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் என பாரதிய ஜனதா அறிவித்துள்ளது. அதிமுகவின் முடிவு இன்னும் வெளியாகவில்லை. இந்த சூழலில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. முதல் நாளிலேயே வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த 5 சுயேட்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். திருச்சி உறையூரைச் சேர்ந்த ராஜேந்திரன் கழுத்தில் ஏடிஎம், ரேஷன் கார்டு மாலை அணிந்து வந்தார். தேர்தல் டெபாசிட் தொகையை டிஜிட்டலில் செலுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அவரது மனுவை பெற்றுக்கொண்டு அவரது வேட்புமனுவை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தனர். தேர்தல் மன்னன் என்று அழைக்கப்படும் சேலம் மேட்டூரைச் சேர்ந்த பத்மராஜன் மனு தாக்கல் செய்தார். இவர் இதுவரை 242 முறை வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். தருமபுரியைச் சேர்ந்த அக்னி ஆழ்வார் 50,000 ரூபாய் பணமாலையை கழுத்தில் அணிந்தபடி மனு தாக்கல் செய்தார். டெபாசிட் தொகையான 10,000ஐ 10, 5, 2 என நாணயங்களாக கொண்டு வந்து அலப்பறை கிளப்பினார். இதில் அனைத்து நோட்டுகள் இருக்குது சார். 500 ரூபா நோட்டு இருக்குது. என்ன 2000 நோட்டு தடை பண்ணிட்டாங்க, 1000 நோட்டு தடை பண்ணிட்டாங்க, 500 நோட்டு இருக்குது, 200 நோட்டு இருக்குது, 100 நோட்டு இருக்குது, 50 நோட்டு இருக்குது, 20 நோட்டு இருக்குது, 10 நோட்டு தடை பண்ணிட்டாங்க. இதில் இது எல்லா நோட்டையும் சேர்ந்து இதுதான் சார். லஞ்ச ஊழல் இருக்கக்கூடாது. பணத்தை லஞ்ச ஊழலுக்கு பயன்படுத்தக்கூடாது. மக்கள் தேவைக்காகவும் சேவைக்காகவும் மட்டும்தான் இது பயன்படுத்த வேண்டும். இந்த தேர்தலில் எங்கே பார்த்தாலும் பணம். அதை ஒரு ஓட்டுக்கு 1000, 2000 கொடுக்குவாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. அந்த பணத்தை நீங்கள் வாங்கக்கூடாதுன்றது தான் வாக்காளருக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாகவும், அதை கொடுக்க வேண்டியவங்களுக்கு இது கொடுக்காதீங்க, அவங்கள ஜனநாயக முறையாக அவங்கள வாக்களிக்கணுன்றதுக்காக இந்த மாலை. தமிழிசையை வீட்டுக்கே சென்று சந்தித்து பேசிய அண்ணாமலை. ஆந்திராவில் சந்திரபாபு பதவியேற்பு விழா மேடையில் தமிழிசையை அழைத்த அமித்ஷா சீரியஸாக ஏதோ சொன்னார். தமிழக பாரதிய ஜனதா உட்கட்சி விவகாரத்தை பொதுவெளியில் பேசியதைத்தான் அவர் கண்டித்ததாக தகவல் பரவியது.
ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய பணிகள், தேர்தலில் எதிர்கொண்ட சவால்கள் பற்றி கேட்கத்தான் அவர் அழைத்ததாகவும், தொகுதி பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள அறிவுரை வழங்கியதாகவும் தமிழிசை விளக்கம் அளித்தார். இச்சூழலில் தமிழிசையை சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் அண்ணாமலை சந்தித்து பேசினார். இது பற்றி எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டார். தமிழக பாரதிய ஜனதா தலைவராக திறம்பட செயல்பட்ட அக்கா தமிழிசையை அவரது வீட்டில் சந்தித்தது மகிழ்ச்சி. தமிழகத்தில் தாமரை நிச்சயம் மலரும் என்பதை உறுதியுடன் கூறி அதற்காக கடினமாக உழைத்த தமிழிசையின் அரசியல் அனுபவம், ஆலோசனைகள் கட்சியின் வளர்ச்சிக்கான உத்வேகத்தை தொடர்ந்து அளித்துக் கொண்டு இருக்கிறது என அண்ணாமலை கூறியுள்ளார். இதேபோல் தமிழிசை அன்பு தம்பி அண்ணாமலையை சந்தித்ததில் மகிழ்ச்சி என ட்வீட் செய்துள்ளார். முன்னதாக லோக்சபா தேர்தல் முடிவுக்கு பின் பேசிய தமிழிசை, தேர்தலில் வியூகம் அமைத்தால்தான் வெற்றி பெறலாம், அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் ஜெயித்திருப்போம் என மாநில பாரதிய ஜனதா தலைமையை சீண்டும் வகையில் கூறியிருந்தார். இது பற்றி அண்ணாமலை மற்றும் தமிழிசை ஆதரவாளர்கள் ஒருவரை ஒருவர் விமர்சித்து கருத்து சொல்ல கட்சிக்குள் குழப்பம் ஏற்பட்டது. தற்போது தமிழிசை அண்ணாமலை சந்திப்பின் மூலம் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தவறிழைத்த அதிகாரிகளை கண்டிப்பாக விடமாட்டோம். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் வீட்டு கழிவறைகளில் விஷவாயு வெளியேறியதில் மூச்சு திணறி 3 பேர் இறந்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிக்கு புதுச்சேரி கவர்னர் ராதாகிருஷ்ணன் இன்று வந்து மக்களுக்கு ஆறுதல் கூறினார். இன்று மாலை எல்லா மட்டத்திலும் இருக்கிற அதிகாரிகளோடு ஒரு ரிவ்யூ மீட்டிங்கை வைத்திருக்கிறோம். மக்கள் நலனை காட்டிலும் வேறு எதுவும் முக்கியமல்ல. அதனால் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் ஒரு விபத்து நடந்துவிட்டது, 3 இன்னுயிர்களை இழந்து விட்டோம். அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை இனி ஒரு முறை இது போன்ற ஒரு விபத்து நடக்கக்கூடாது என்பதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களோடும் அமைச்சர்களோடும் முதலமைச்சரோடும் அதிகாரிகளோடும் தெளிவான ஒரு செயல் திட்டத்தை தர இருக்கிறோம். இந்த வீதியை பொறுத்தளவில் தொலைதூரத்திலிருந்து வருகின்ற மெயின் பைப் இருக்கிறது. அந்த வடிகாலுக்கு இணையாக இன்னொரு குழாயை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். அதை ஏற்படுத்துகின்ற வரை இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரதான குழாயிலேயே இணைப்பு தரப்படும். ஆனால் இணைப்பு தருவதற்கு முன்பாக சேம்பர் கட்டப்படும். இந்த வாயு போக்கிகள் ஆங்காங்கே பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை அடுத்து நாம் மீண்டும் ஒரு இணையான ஒரு குழாயை ஏற்படுத்துகிற பொழுது இந்த பகுதியினுடைய பிரச்சனை நிச்சயமாக முழுமையாக சரி செய்யப்படும். இதற்கு அடுத்து இங்கே இருக்கின்ற இதை இன்னும் சிறிது தொலைதூரத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். அதற்கும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இவ்வளவு மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியில் இருக்கின்றதை எப்படி எடுத்து செல்லலாம், எங்கே கொண்டு செல்லலாம் என்பதை பற்றி எல்லாம் விரிவாக இன்றைக்கு மாலை ஆய்வு செய்ய இருக்கின்றோம். ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கிறேன், அந்த 3 இன்னுயிரை நாம் இழந்திருப்பது எல்லோருக்கும் மிகுந்த துயரத்தை, மனவேதனையை தந்திருக்கிறது. இது ஒன்று மீண்டும் நடக்காமல் அதற்குரிய அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ளும். ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். படிப்படியாக வந்த ஆணவம் ராமர் தடுத்துவிட்டார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே ராமரத அயோத்தி யாத்திரை தரிசன நிகழ்ச்சி நடைபெற்றது. RSS தேசிய செயற்குழு உறுப்பினர் இந்திரேஷ் குமார் பாரதிய ஜனதாவை மறைமுகமாக சாடினார். ராமரை வணங்கிய கட்சிக்கு படிப்படியாக ஆணவம் வந்தது. அதனால் அதனுடைய வெற்றியை 241ஆக ராமர் தடுத்துவிட்டார். ராமரால் தான் அந்த கட்சி இப்போது தனிப்பெரும் கட்சியாக உள்ளது. ராமரை எதிர்த்தவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கவில்லை. அவர்கள் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்தித்த போதும் 234 இடங்களுடன் 2வது இடத்துக்குத்தான் வர முடிந்தது. ராமர் யாரையும் கைவிட மாட்டார், ஒவ்வொருவருக்கும் நீதி வழங்குவார். ராவணனுக்கு கூட நன்மை செய்தவர் ராமர். அவர் மக்களை காப்பாற்றுவார் என இந்திரேஷ் குமார் கூறினார். நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா 370 இடங்களுக்கு மேல் வெல்லும், NDA கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று பிரதமர் மோடி உட்பட பாஜக தலைவர்கள் கூறினர். தேர்தல் முடிவோ பாஜகவுக்கு அதிர்ச்சியை தந்தது. பாஜக மீது எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை கூறின. பாஜகவின் தாய் அமைப்பாக கருதப்படும் RSSன் தலைவர் மோகன் பாகவத்தும் சில தினங்களுக்கு முன் பாஜகவை விமர்சித்திருந்தார். ராமனை வணங்குபவர்கள் அடக்கமாக இருக்க வேண்டும் என அவர் கூறியது பேசுபொருளானது. காஷ்மீரில் ஜனகணமன பாடல் பாடுவது கட்டாயம்.
ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் 370வது பிரிவு 2019 ரத்து செய்யப்பட்ட மாநில அந்தஸ்து பறிக்கப்பட்டது. இப்போது ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசம் மட்டுமே. சிறப்பு அந்தஸ்து இருக்கும்போது காஷ்மீருக்கு தனி அரசியல் அமைப்பும் தனி கொடியும் இருந்தன. வதன் ஹமாரா ஆசாத் காஷ்மீர் என தொடங்கும் தனி தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. சிறப்பு அந்தஸ்து ரத்துக்கு பிறகு அவை அனைத்தும் நிறுத்தப்பட்டன. இந்திய தேசிய கொடியும் தேசிய கீதமும் பள்ளிகளில் இசைக்கப்படுகிறது. இனி ஜம்மு காஷ்மீரில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் தேசிய கீதத்துடன் பிரார்த்தனை கூட்டத்தை கட்டாயம் நடத்த வேண்டும் என ஜம்மு காஷ்மீர் கல்வித்துறை முதன்மை செயலாளர் அலோக் குமார் உத்தரவிட்டுள்ளார். காலை நேரத்தில் பிரார்த்தனை கூட்டம் என்பது மாணவர்களிடையே ஒருமைப்பாட்டை வளர்க்கும் வகையில் இருக்க வேண்டும். ஜம்மு காஷ்மீரின் அனைத்து பள்ளிகளிலும் இது ஒரே மாதிரியாக நடப்பதில்லை. இனி தேசிய கீதத்துடன் மட்டுமே கட்டாயம் பிரார்த்தனை கூட்டங்களை நடத்த வேண்டும். சிறப்பு விருந்தினர்களை அழைத்து சுற்றுச்சூழல் மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வில் பள்ளி நிர்வாகங்கள் கவனம் செலுத்த வேண்டும். சிறந்த ஆளுமைகள் மற்றும் விடுதலை போராட்ட தியாகிகளின் சுயசரிதைகள் பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைத்து நேர்மறையான சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் என அலோக்குமார் பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியுள்ளார். ஸ்கூல்ல 28 இடத்துல குண்டு வச்சிருக்கேன். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள தனியார் பள்ளியில் 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். நேற்று இரவு பள்ளிக்கு ஒரு மெயில் வந்துள்ளது. பல வகுப்பறைகளில் 28 இடங்களில் வெடிகுண்டு வைத்துள்ளேன். அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது என அந்த மெயிலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதிர்ச்சி அடைந்த பள்ளி நிர்வாகம் காட்பாடி காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்தது. பள்ளிக்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தினர். அதே பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனின் மெயில் ஐடியில் இருந்து மிரட்டல் வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் மாணவனிடம் விசாரித்தனர். தனக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு மெயிலை அனுப்பியதாக கூறியுள்ளான். சினிமாவை பார்த்து அப்படி செய்ததாகவும் சொன்னான். பள்ளிக்கு மிரட்டல் விடுப்பது குற்றம். இனி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுரை கூறி அனுப்பினர். பள்ளிக்குள் புகுந்த சிறுத்தையால் பரபரப்பு. திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட சாமநகரில் பூட்டிய வீட்டு வளாகத்தில் ஒரு சிறுத்தை சுற்றித் திரிந்தது. இதை பார்த்தவர்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். அவர்கள் வருவதற்குள் வீட்டிலிருந்த சிறுத்தை அருகே உள்ள தனியார் பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்தது. வாட்ச்மேன் கோபால் மீது பாய்ந்து தாக்கியது. தலையில் காயமடைந்த அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பள்ளி குழந்தைகள் வகுப்பறைகளுக்குள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டனர். பள்ளி வளாகத்தில் அங்கும் இங்கும் தாவி வலம் வந்த சிறுத்தை கார் ஷெட்டில் புகுந்தது. कामेडा कौन भी नहीं था अपने फोन कर बड़ा होता मनी को அது டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரி. அது அங்க இருந்து வெளிய போறதுக்கு வழி இருக்கா? இல்ல பட் அது உட்கார்ந்து பொறஞ்சிச்சு. இல்ல பட் அது பெஞ்ச் பாச்சுல அங்க வெளிய போறதுக்கு இப்போ கடிச்சு பாத்துச்சு கம்பிய. சும்மா புலி அதெல்லாம் நம்ம ஊர்ல அதுக்கான ஊசி கூட அவ்வளவு தூரம் எகிரி போயிட்டு. இதனிடையே பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். அருகே உள்ள பள்ளிகளும் அலர்ட் செய்யப்பட்டன. சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் இறங்கினர்.